வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சுதா கொங்கரா இயக்கத்தில் வெளியாகியுள்ள பராசக்தி படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். விமர்சனத்தை இறுதி வரை பாருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா, குரு சோமசுந்தரம், சேட்டன் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர். ஒளிப்பதிவு ரவி கே சந்திரன், இசை ஜி.வி. பிரகாஷ், தயாரிப்பு டான் பிக்சர்ஸ். கதை என்னன்னா, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு என்ற குழு மூலம் சிவகார்த்திகேயன் போராடுகிறார். படத்தின் முதல் காட்சியிலேயே ஒரு ரயிலை எரிக்கிறார். அப்போது அந்த ரயிலில் பயணிக்கும் போலீஸ் அதிகாரியான ரவி மோகனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சண்டை நடக்கிறது. இதில் ரவி மோகனின் விரல் பறிபோகிறது. இதைத் தொடர்ந்து ரவி மோகன் இந்த கும்பலை பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக களத்தில் இறங்கி தேடுகிறார். அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் நண்பர் ஒருவர் ரயில் எரிப்பில் இறக்க, இனி இந்த வன்முறை, எதிர்ப்பு எல்லாம் வேண்டாம் என சிவகார்த்திகேயன் அனைத்தையும் கைவிடுகிறார். ஆனால் அவர் தம்பி அதர்வா அதை கையில் எடுக்க, சிவகார்த்திகேயன் ஹிந்தி படித்து டெல்லிக்கு வேலைக்கு செல்ல நினைக்கிறார். அப்போதும் ஹிந்தி படித்தால்தான் இனி வேலை என்ற நிலை உருவாக, சிவகார்த்திகேயன் கண்முன் ஒரு இளைஞன் இறக்க, சிவகார்த்திகேயனுக்கும் வேலை கிடைக்காமல் போக, மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்கும் சிவகார்த்திகேயன் வென்றாரா, ரவிமோகன் இவர்களை பிடித்தாரா என்ற புரட்சி போராட்டமே பராசக்தி. புரட்சி ஒரு பக்கம், யதார்த்தம் மறுபக்கம் என இருவேறு பரிமாணங்களில் சிவகார்த்திகேயன் கலக்கியிருக்கிறார். இதுவரை காதல், காமெடியில் கலக்கி வந்த சிவகார்த்திகேயன் முதல் முறையாக புரட்சி போராட்டம் என்ற பாதையில் பயணித்திருக்கிறார். சாட்டையடி வசனங்களும் பேசி கவனிக்க வைக்கிறார். ரவி மோகன் படம் முழுவதும் அரசாங்கத்திற்கு ஆதரவான ஒரு அதிகாரியாக, எத்தனை உயிர் போனாலும் சரி, நான் நினைப்பது நடக்க வேண்டும் என அவர் செய்யும் வேலைகள் நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது. வில்லன் வேடத்தில் கலக்கியிருக்கிறார். ஸ்ரீலீலா தமிழுக்கு அறிமுகம், நல்ல நடிப்பு. இரண்டாம் பாதியில் கிளைமேக்ஸில் ஸ்ரீலீலாவின் நடிப்பு அருமை. ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு 1960 காலகட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. ஜி.வி. பிரகாஷின் இசை படத்துக்கு பலம் சேர்த்துள்ளது. பின்னணி இசையும் பிரமாதம். பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பெரிய பலம். படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளனர். பொறி பறக்கும் வசனங்கள், டெக்னிக்கல் ஒர்க் என சுதா கொங்கரா ஒரு சிறப்பான வரலாற்று பதிவை தமிழ் சினிமாவிற்கு தந்துள்ளார். இக்கால இளைய சமுதாயம் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். தமிழர்கள் எப்போதும் ஹிந்திக்கு எதிரி என்று வடநாட்டில் ஒரு தவறான பதிவை செய்து சிலர் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர். இப்படத்தின் மூலம் தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரி இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி என்று அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவரும் பார்க்க வேண்டிய அருமையான படம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.